நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். சிந்தனை: தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். இயேசுவின் இந்த வார்த்தைகள் ஆச்சரியம் மிக்கதாயிருக்கின்றன. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவாரா? அல்லது இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்கிக் கொள்வாரா? ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுவது போல இருக்கலாம். ஏன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை காத்து கொள்வர், தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் அதை இழந்து விடுவர் என்று கூட நாங்கள் திருத்தி வாசிக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தமக்கென்றே வாழ்வோர் யார் என்றால், சுயநலத்தோடு வாழ்கின்றவர்கள், தங்களை மையப்படுத்தி வாழ்கின்றவர்கள், இவ்வுலக செல்வங்களை சேர்த்து பெரும் புகழோடும் அந்தஸ்தோடும் அதிகாரத்தோடும் வாழ வேண்டுமென்று நினைக்கின்றவர்களே இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதே இயேசு கூறுகின்ற உண்மையாகும். மறுபக்கத்தில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் எனப்படுகின்றவர்கள், அவர்கள் பிறருக்காக வாழுகின்றவர்கள், பிறருடைய நன்மைத்தனத்துக்காக வாழுகின்றவர்கள், மற்றவர்கள் எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டுமென்று ஆசித்து நிற்கின்றவர்கள். இவர்களுக்கு இவ்வுலக செல்வங்களோ பதவி ஆசைகளோ அதிகாரங்களோ ஏன் தங்களுடைய வாழ்வோ கூட ஒரு பொருட்டாக இருக்காது. தமது வாழ்வை மற்றவர்களுக்காக கையளிக்க கூட அவர்கள் பின்னிற்க மாட்டார்கள். இயேசுவின் இந்த வார்த்தைகளை அவருடைய அருளால் அன்றி இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியாது. சுயநலமற்ற பிறர்நலம் சார்ந்த வாழ்வை மனித அறிவு எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயங்கவே செய்யும். அது எப்போதும் தன்னை மற்றவர்கள் முன் உயர்த்தி காட்டவே விரும்பும். மகிழ்ச்சியான அல்லது நல்ல வாழ்வு என்பது நிறைந்த செல்வங்களை கொண்டிருப்பதும் பதவி அந்தஸ்தோடு மற்றவர்கள் மதிக்கத்தக்கதாக வாழ்வதுமே அதனுடைய கருத்தியலாக இருக்கும். உண்மையிலே சுயநல வாழ்வு என்பது அல்லது தன்னை மையப்படுத்திய வாழ்வு என்பது தன்னிடமுள்ள அனைத்து நன்மைத்தனத்தையும் இழந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வாகும். மறுபக்கத்தில் சுயநலமற்ற பிறர்நல வாழ்வு என்பது எப்போதும் மற்றவரின் நலனையே கருத்தில் கொண்டிருக்கும். கடவுளுக்கு பணி செய்வதிலும் மற்றவர்களின் நலனுக்காக வாழ்வதிலுமே தன்னை எப்பொழுதும் அர்ப்பணித்திருக்கும். இப்படியான ஒரு வாழ்வையே இன்றைய புனிதரான திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். குருக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், திருத்தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது லாரன்ஸின் முறை வந்துவிட்டது. அதிகாரி லாரன்ஸிடம் திருச்சபையின் சொத்துக்களை தங்களிடம் கையளிக்குமாறு கட்டளையிடுகிறான். 3 நாள் அவகாசம் கேட்கிறார் லாரன்ஸ். 3 நாளிலும் திரு அவையின் சொத்துக்களை ஏழைகள், எளியவர்கள், நொந்தவர்கள், முடமானவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு 3ஆம் நாள் அந்த ஏழை எளிய மக்களோடு அந்த அதிகாரி முன் சென்று சொல்லுகின்றார்: இவர்களே திருச்சபையின் உண்மை சொத்துக்கள், இவர்களாலேயே திருச்சபை செல்வம் நிறைந்ததாக இருக்கின்றது என்று. கோபம் கொண்ட அதிகாரி
லோரன்ஸை எரித்து கொல்லும்படியாக கட்டளையிடுகின்றான். இப்படிப்பட்டவர்களே இயேசு கூறுகின்ற இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் ஆவர். செபம். புனித லோரன்ஸே, நாங்களும் உமது தியாகத்தை பின்பற்ற எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.